ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வித்துமாங்க மட்டும்தான் ஸ்கூல் இன்றைக்கி. அவங்களுக்கு மடமடன்னு எழுந்து ரெடி பண்ணால கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தோம் லீவில். பட் வந்து அது பண்ண முடியல. லீவ் விட்டாவே இந்த கிளைமேட்டுக்கு எழுந்துக்கவே முடியல. எல்லாம் ஃபேமிலியோடு தூங்குவோம் கொஞ்ச நேரம். பட் வந்து சுச்சுவேஷன் அது அமையல. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாப்பாவுக்கு மட்டும் பொட்டேட்டோ ரைஸ் பண்ணிவிட்டு 3 டேஸாக வந்து எங்கிட்ட வந்து கோவா கேட்டுனே இருந்தாங்க. அதாவது கொயக்கா கேட்டுனே இருந்தாங்க. கொயக்கா வந்து கேட்டுனே இருந்தாங்க. கோல்டு சொல்லிட்டு 3 பேருமே கோல்டு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், வேணுமா காலையிலே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சிட்டேன். எடுத்து வச்சோடனே கூலிங் போயிட்டு பிறகு கட் பண்ணி சால்ட்டு போட்டு கொடுத்துட்டோம். இவருக்கு பாருங்க, சொன்னோடனே இவர் கேட்டுனே இருக்காங்கன்னா வேணும் கொய்யாக்கா கோவா. சிக்கோ சாப்பிட்டேன், இது நல்லா இருந்துச்சா? சிக்கோ வேணுமா கொயக்கா வேணுமா? சிக்கோ வேணாவா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ரிஷிகாவுக்கு வந்து இப்போதான் வந்து தலைலாம் நல்லா அழகாக வாரி விட்டாச்சு. எல்லாம் 2 பேருமே, தம்பியும் அக்காவும் 2 பேருமே இப்போ தான் மில்க் குடித்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்கள குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஆஸ்யூஷுவல் டே தான் போகும். இப்போ எடுத்துட்டாங்க, அங்கே இருக்கு பாரு. இப்போ எடுத்துட்டோம், பார்த்து போங்க. ஆஸ்யூஷுவல் ரொட்டீன் தான் போகும். அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் வர மாதிரி இருக்குதா, அதனால கொஞ்சம் கொடுத்துடலாம் சூடா அப்படின்னு, ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்றாங்க. சரி, முட்டை நார்மலாக பாயில் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் ஆம்லேட் போட்டு கொடுத்தாலுமே அவங்க வந்து ஒன்று அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்களா, அதனால சரி அதான் நைட் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இவரும் இப்போ தான் ஆஃபீஸ் போனாங்க. பாப்பா இவரே கூட்டுன்னு போய் வந்து விட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேன் கூட்டுன்னு போல, இவரே கூட்டுன்னு போனாங்க. இப்போ வீடு பெருக்கிட்டு கொஞ்சம் தண்ணி காய வச்சு பாப்பாக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு இப்போ துணி போடணும். இதுதான் வேலை இப்போதைக்கு. இதுதான் போயிட்டுருக்கு. மதியம் நான் என்ன சாப்பிட போகிறேன், பாப்பா இதுதான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. குட்டி பையன் தூங்க வச்சிட்ட பிறகு ரிஷிகாவுக்கு வந்து ஃபைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் நானும் குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒர்க் அவளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், அவள் பண்ணுவாள். 1 hour இப்படி தான் போகுது. ஏன்னா வீட்டில் நம்ம ஃப்ரீயாக விட்டுனா அவங்களுக்கு வந்து நாலேஜ் எக்ஸாம் டைம் டேபிள்லாம் வந்துடுச்சுல, அதனால சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படியே வந்து இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குட்டி பையன் தூங்கி இருந்தவொடனே கொஞ்சம் அப்படியே பண்ணால் போகும். லஞ்ச் என்ன சாப்பிட போகிறேன் அப்படி எல்லாமே பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொயக்கா வேணும்னு அடம் பண்ணிகிட்டே இருந்தான். குட்டி பொண்ணே போயிட்டு கட் பண்ணி சால்ட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க, சரியா? என்ன சொல்லணும் உங்கள் பேர்? தனுஸ்ரீ. ஜாதக பேர் வந்து தனுஸ்ரீன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு எல்லாருமே அவங்க டேடி வந்து ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நேம் வச்சுருக்காங்க. இவங்க ரிஷிகா, ரியாஸ்ரீ, ரித்வின் இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு வந்து தனுஸ்ரீன்னு தான் கூப்பிடணுமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமேல் இவங்கள தனுஸ்ரீன்னு கூப்பிடுங்க, ஓகேவா? ஹாப்பியா? நல்லா இருக்கா? எங்கள் அக்காவை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடணும்னா வித்திஷான்னு கூப்பிடுங்க, ஓகேங்களா? அவங்க ஜாதக பேர் வந்து வித்திஷா, அதுதான் நான் கூப்பிடுவேன். உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து என்னடா அது மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்களே, வித்திஷான்றாங்க, ரியான்றாங்க, எப்படி யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு. இதுதான் ரீசன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஜிஞ்சர் வாட்டர் ரொம்ப சூடாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூட கையில் போடுறேன். இப்போ வந்து இது குடிச்சிக்கிட்டே தம்பிக்கு பொட்டேட்டோ ரைஸ் போட்டு வந்திருக்கேன். அவருக்கு பசி எடுத்துக்கிச்சு. அவனை ஊட்டிட்டு பொம்மை கேட்குறான், ஃபோனில் வச்சு கொடுத்து சாப்பாடு ஊட்டிடுவேன். 2 liters வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இது குடிச்சிட்டு அவனை தூக்க வைக்கணும். தூக்கம் வந்துட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நான் அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஷிகா வந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பொடிமா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அக்கா வரட்டுமா அப்படின்னு சொன்னால் கூட அவர் கேட்கவே இல்லை. பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, குழந்தை ஆசைப்பட்டு சூடாக செஞ்சிட்ருக்கேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எல்லாமே தீர்ந்துருச்சு. வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயும் வெயிட் பண்ணவே இல்லை. காஞ்ச மிளகா இருந்துச்சு, அதனால் அதை போட்டு அப்படியே செஞ்சிட்ருக்கேன். சுட சுட கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. குட்டி பையனை இழந்தானா அவனும் சாப்பிடுவான். இப்போ இதுதான் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். நல்லா சுட 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 ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூப்பிட்டு பாப்பா கொடுத்துடலாம். சாப்பிட்டோம். பெப்பர்லாம் தூக்கலாக போட்டிருக்கேன். ரொம்ப சுட சுட இருக்குது. இது சாப்பிட்டா என்ஜாய் பண்ணட்டும். நான் வந்து லஞ்ச் சாப்பிட சொல்ல உங்களை அப்படியே வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து 3 கொயக்கா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து குட்டி பொண்ணுக்கு, எனக்கு, குட்டி பையனுக்கு. அதனால் இது கூலிங் போட்டோம். அதனால் இது வந்து எடுத்து இப்படி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கூலிங் போட்டோம். பொட்டேட்டோ
குழம்பு, அப்புறம் கொய்யாக்காய், முட்டை பொடி மாஸ், கொஞ்சமாக மிச்சர் எடுத்துக்க போகிறேன். இதுதான் என்னுடைய லஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வந்துட்டோம். 12:30 ஆகிடுச்சு. சால்ட்டு போட்டிருக்கேன். குட்டி பொண்ணுக்கு வந்து இது இந்த மாதிரி பவுலில் போட்டு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு அவள் சாப்பிட்டோம். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது மிச்சம் சாப்பிட்லான்னு இருந்தேன், வேணாம் சீட்டிங்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நட்ஸு ஒரு 4 எடுத்து போய் சாப்பிட்டுட்டு இவ்வளோ தான் என்னுடைய லஞ்ச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. டாடா, பை.